ஃபைனலி நம்மளுக்கு நியூ அப்டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ அப்டேட்ல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒன்னொன்னா தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்பர் 1 நம்மளுக்கு கேம்ல நியூ டிராக்டர் கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கான தனியான பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேம்ல டைகர் அண்ட் லயன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொண்டு வர போறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த டேட்ல கொண்டு வர போறாங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இதுக்கான சேட் கோட்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெளிவாக சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ போகிற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இப்போதான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே ஒரு 2 வீக்குக்கு முன்னாடியே தான் அப்டேட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி நான் தெளிவாகவும் சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. ஸோ அந்த வீடியோக்கு சரியான சப்போர்ட்டும் கொடுக்கல. ஸோ நான் உங்களுக்கு எல்லா சேர் கூடயுமே அந்த வீடியோவில் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கூட பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்ஸ் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பண்ணிக்கிறேன். அதாவது ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு 1 டைம் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஓமினி கார், அதுக்கப்புறம் ஜெஸ்ட் கார், அதாவது ஜெஸ்ட்டுங்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு நார்மல் கார் கொடுத்துருக்காங்க, இந்த 2 காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ வெஹிக்கிள்ஸ், நியூ அனிமல்ஸ் என்னென்னமோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து முக்கியமாக நியூ சிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீச் ஹவுஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமானது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம பழசை மறந்துட்டோம். நம்ம அதாவது நம்மளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, RGS டூலு. ஸோ அந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸே பண்ண மாட்டோம். இப்போ சர்ச் ஆப்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த RGS டூலில் H1லேருந்து H10 வரைக்கும் போட்ட ஹவுஸு, ஸோ B1லேருந்து B10 வரைக்கும் போட்டால் நம்மளுக்கு அதாவது என்ன பண்ணுறது பில்டிங்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதர பொருட்கள் அது இதுன்னு நிறைய இருக்குது மக்களே. ஸோ அதெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்மளுக்கு கேமில் வரக்கூடிய அப்டேட்டில் டிராக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிராக்டர் பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வீடியோ கொடுத்தது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இப்படி தான் நம்ம ஆட்டோவை சொல்லியிருந்தோம், ஆட்டோவை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோம், ஒவ்வொன்றா கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு டிராக்டர் வரக்கூடிய அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வரதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி சேட் கோட் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பஸ் கொண்டு வர போகிறாங்க, பஸ் கொண்டு வர போறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பழைய சேனல்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலி பஸ் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸோட சேட் கூட 5599. ஸோ அதுக்கு நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர போறாங்க. ஸோ இவ்வளோ இது கொண்டு வந்தவங்க பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர மாட்டாங்களா? ஸோ அது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தான் மக்களே. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ எத்தனை பேருக்கு வந்திருக்கு எனக்கு தெரியல. ஆனால் வந்து வரக்கூடிய அப்டேட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசஞ்சர்ஸ் ஏறி பஸ்ஸில் அதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கன்ஃபார்ம் கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லயன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு மான்ஸ்டர், ஈகிள், அதுக்கப்புறம் ஸ்னேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இது கொடுத்துருந்தாங்களே, அதை எனக்கு கூட மறந்து போச்சு. நல்ல ஞாபகம் வந்துருச்சு மக்களே. என்னென்னா எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டில் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபண்ட் வருது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போகுது மக்களே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் மட்டும் கூட்டமாக போகுது. ஸோ யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமாக தான் போகும், தனியாக வந்தால் தான் நம்மளை இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது அந்த பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது மக்களே. ஆனால் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிராக்டர் எப்படி கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் லயன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் எல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் பஸ் மோடெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட அப்டேட் தான் மக்களே. ஸோ இன்னும் வரக்கூடிய அப்டேட்டில் தரமாக இருக்க போது. ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோங்க அப்படியே முடிச்சுக்கிறேன். முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளவு தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்த இருக்கிறவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை ஒரு லைக் கொடுத்துலாம்பா, சரி கொடுத்துமா அப்படிங்களா? ஸோ பாயோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.